நாம பார்க்க போகிறது இனர்ஷியா அண்ட் லீனியர் மொமெண்டம் இன் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இனர்ஷியான்னா என்னன்றது நம்ம சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நாம் பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம், பஸ்ஸு கார் எதுவாக இருந்தாலும். சடன் பிரேக் போடும்போது நம்ம பாடி வந்து, அதாவது அப்பர் பார்ட்னா மேல் பகுதி வந்து முன்னாடி போகும். ஸோ முன்னாடி டைரக்ஷன். இப்போது இதுதான் பஸ். ஓகே, உங்களுக்கு பஸ்ஸு இதில் வந்து உட்காந்து போயிட்டுருக்காங்க, பேசஞ்சர்ஸ் எல்லாமே உட்காந்துட்டு போயிட்டுருக்காங்க. டிரைவர் இவர் வந்து சடனாக பிரேக் போடுறாரு. ஸோ அந்த பிரேக் போடும்போது எல்லாரும் பஸ் எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்குன்னா இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைரக்ஷன்லேயே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு தான் பின்னாடி திரும்புகிறாங்க. ஓகேவா? இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங். Similarly, when the vehicle suddenly is moved forward from the rest, you lean backward. ஸோ இது மோஷனில் இருக்கும்போது நடந்தது இந்த பிக்சர். இப்போது பஸ்ஸு சிக்னலில் நிற்கிது. சிக்னல் விழுந்த உடனே, அதாவது க்ரீன் சிக்னல் விழுந்த உடனே டிரைவர் ஸ்டார்ட் ஆகுறார். ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம நின்று இருக்கோம் இல்லையா, ரெஸ்ட்னா சைலண்ட்டாக இருக்கும், மூவ் ஆகலை. ஸோ நின்று இருக்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நாமளும் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் லைட்டாக நம்ம பாடி பின்னாடி போயிட்டு தான் திரும்பி நார்மலாக வருது. ஓகேவா? ஸோ இது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ திஸ் இஸ் டியூ டு எனி பாடி would like to continue to be in its state of rest or state of motion. ஸோ இப்போது ஒரு பாடி வந்து கண்டினியூவாக ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டு இல்லைன்னா ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இருந்ததுன்னா அதுதான் இனர்ஷியா. ஸோ ஓகேவா? ஸோ ஒரு பாடி வந்து கண்டினியூஸாக ரெஸ்ட்டில் இருக்குது, கண்டினியூவாக இருக்குது, அது ரெசிஸ்ட்டும் பண்ணுது. அந்த ரெசிஸ்ட் பண்ணும்போது இப்போ மோஷன்லேயே இருக்குது, மூமெண்ட்லேயே. ஸோ பிரேக் போட்ட உடனே அதுலேருந்து கொஞ்சம் லேட்டாக தான் ரெஸ்ட்டுக்கு வருது. ஓகேவா? ஃபார்வர்ட் போயிட்டு தான் பின்னாடி மூமெண்ட்டில் இருந்து அதை மாற்றுது. ஸோ இப்போ ஒரு பாடி வந்து மோஷன்லேயோ இல்லை ரெஸ்ட்லேயோ இருந்ததுன்னா, கண்டினியூஸாக இருந்ததுன்னா அதுதான் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து த இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் unless it is influenced by an external unbalanced force is known as inertia. இப்போது ஒருத்தர் நின்றுனே இருக்குது பஸ்ஸு. ஸோ நின்றுனே இருக்கும்போது நம்ம என்ன ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ திரும்பி, அதாவது நின்றுனே இருக்கும்போது ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஓகேவா? இப்போ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் பின்னாடி போகிறாங்க. அதாவது நின்றுனே இருக்கிறது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, இனர்ஷியா. அது வந்து திரும்பி ஸ்டார்ட் ஆகி மூமெண்ட் ஆகும்போது அந்த சேஞ்சை ரெசிஸ்ட் பண்ணுது. அதுதான் அதாவது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதே மாதிரி இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா போயிட்டே இருக்கிற ஒரு பாடி சடனாக பிரேக் போடும்போது அந்த இதில் இருந்து ரெசிஸ்ட், அதாவது முன்னாடி வராங்களே, முன்னாடி வந்து அந்த பொசிஷனை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ரெசிஸ்டன்னா அதை அப்படியே ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, போயிட்டு பின்னாடி வராங்க. அது ஓகேவா? ஸோ அதை தான் வந்து அந்த பாடியில் சேஞ்ச் நடந்தாலும் அந்த பாடியை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷனில் எப்படி இருக்காங்களோ அதை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. அந்த ரெசிஸ்ட் பண்ணுற ஃபோர்ஸ் இப்போ பிரேக் போடும்போதும் இல்லை பஸ் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸை வெளியிலேருந்து தாக்கப்படுது இந்த பாடியை. அதனால தான் நம்ம பின்னாடி கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் ஆர் இனர்ஷியா ஆஃப் மோஷன் வந்து சேஞ்ச் ஆகுது ஒரு பாடியில். ஓகேவா? இனர்ஷியான்னு சொல்கிறத விட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ஸ்டேட் ஆஃப் மோஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இனர்ஷியா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டம்ளர் மேலே கார்ட்போர்டு வச்சுருக்காங்க, கார்ட்போர்டு மேலே காயின் வச்சுருக்காங்க. இப்போ அந்த கார்ட்போர்டு வந்து மூவ் ஆகாமல் அப்படியே இருந்ததுன்னா என்ன விழாது, இது ரெஸ்ட்டில் இருக்குது, கார்ட்போர்டு ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ காயின் மேலே இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கார்ட்போர்டு வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா, மோஷன் மூவ் ஆயிடுச்சுன்னா அந்த மேலே இருக்கிற காயின் டம்ளருக்குள்ளே விழுந்துரும். இது வந்து அதாவது இனர்ஷியா ஆஃப்
ரெஸ்ட். அதாவது நீ டிஸ்டர்ப் பண்ணாதான் அந்த காயின் கீழே போகுது, கீழே போகுது. அது எதனாலன்னா டம்ளருக்குள்ளே கீழே விழுது இல்லையா, அது எதனால வந்து டியூ டு கிராவிட்டி. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டம்ளருக்கு, அதாவது இங்கே சொல்லியிருக்கிறது, த இனர்ஷியா ஆஃப் த காயின் கீப்ஸ் இட் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் when the cardboard moves. ஸோ கார்ட்போர்ட் மேலே காயின் வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்டில் இருக்குது. ஆனால் கார்ட்போர்ட் மூவ் ஆச்சுன்னா காயின் டம்ளருக்குள்ளே விழுந்துடும். அது எதனால்? டியூ டு கிராவிட்டி. ஸோ இப்போ அந்த டம்ளருக்குள்ளே காயின் விழுது, ஆனாலும் அங்கே அந்த காயின் போய் என்ன, அது ரெஸ்ட் தான் எடுக்குது. ஸோ அதுவும் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் தான். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா: inertia of rest, inertia of motion, inertia of direction. இப்போ ஒரு பாடி வந்து அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ரெசிஸ்ட் பண்ணுச்சுன்னா அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இப்போ ஒரு பாடி ரெஸ்ட் எடுத்துனே இருக்குன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் அந்த ரெஸ்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் அந்த பாடி வந்து எதிர்த்து நின்றுச்சுன்னா அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதே மாதிரி inertia of motion, the resistance of a body to change its state of motion is called inertia of motion. இப்போ ஒரு பாடி வந்து மூமெண்ட்லேயே இருந்துட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு சேஞ்ச், பஸ்ஸு பிரேக் போடுறதோ ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் ஆச்சுன்னா அதை கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து inertia of motion. inertia of direction பார்த்தீங்கன்னா the resistance of a body to change its direction of motion is called inertia of direction. So direction, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைக்கிளில் போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு வளைவு வருது. அந்த வளைவில் நம்ம சைக்கிளில் திரும்பும்போது சைக்கிள் இப்படி திரும்புது, ஆனால் நம்ம அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் அதுக்கு நம்ம பாடி வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இனர்ஷியா ஆஃப் மோஷன், இப்போது நீங்கள் லாங் ஜம்போ ஹை ஜம்போ பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு ஓடி வந்து அந்த லாங் ஜம்பையோ இல்லை ஹை ஜம்பையோ தாண்டுவீங்க. ஸோ அங்கே உங்களுக்கு மோஷன் தேவைப்படுது. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ தூரம் தாண்ட முடியும், அந்த ஸ்பீடு வந்தால் தான் எவ்வளோ தூரம் தாண்ட முடியுமோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸோ செகண்ட் பிளேஸோ வாங்க முடியும். ஸோ அங்கே வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் வேலை செய்யுது. நெக்ஸ்ட் மற்ற எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். an athlete runs some distance before jumping because this will help in jump longer and higher. That is called inertia of motion. So இது inertia of motion இங்க தப்பா கொடுத்திருக்காங்க. So inertia of motion கரெக்ட் பண்ணிக்கோங்க. inertia of motion. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்த தாண்டணும்னா இங்கேருந்து அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தாண்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு இது வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, when you make a sharp turn while driving a car you tend to lean sideways. அது inertia of direction. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் திரும்புறீங்க, பைக்கில் திரும்பும்போது பைக் வந்து திரும்புது. ஸோ அப்போ நீங்கள் இந்த தலை எப்படி போகுது, பைக் இப்படி திரும்புது, கொஞ்சம் சைட்வேர்ட்ஸாக இதுவாகுது இல்லையா, அந்த பாடி வந்து சைட்வேர்ட்ஸாக மாறுது. அது வந்து அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அது வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. when you vigorously shake the branches of tree, some of the leaves and fruits are detached and they fall down. inertia of rest. ஒரு மரம் வந்து இப்போ மாம்பழம் சீசன் வச்சுக்கோங்க. மாம்பழம் சீசனில் வந்து என்ன பண்ணுவீங்க, மாங்காவை பார்த்த உடனே அது வேணும்னு தோணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, போயிட்டு மரக்கிளையை நல்லா பழுத்திருந்தா மரக்கிளையை ஆட்டினாவே கீழே கொட்டும், கீழே விழுந்துடும் ஆட்டினாவே. ஸோ அந்த மாம்பழமும் ப்ளஸ் அந்த இலையும் சேர்ந்து மரத்தில் இருந்து கொட்டுது, ஸ்ட்ரெயிட்டாக தான் கொட்டும். ஸோ கொட்டின உடனே அது கீழே வந்த உடனே என்னவாயிடும், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள், அந்த காயின் கூட மேலே இருந்து கீழே விழுந்துட்டுனா கிராவிட்டியால் விழுது. ஸோ அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு தான் போகுது. ஸோ இப்போ லீனியர் மூமெண்டம்.
லீனியர் மொமெண்டம்னா இப்போ the impact of a force is more if the velocity and the mass of the body is more. ஸோ ஒரு ஃபோர்ஸோட தாக்கத்தால் தான் வெலாசிட்டி அண்ட் மாஸ் ஆஃப் த பாடி வந்து நிறைய இருக்குது மோர். ஸோ நம்ம ஒரு பாடியோட அதாவது மாஸ் அண்ட் வெலாசிட்டி அதிகமாக இருக்குது, அதாவது அது அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஃபோர்ஸோட இம்பேக்ட் தான். ஸோ அதை ரொம்ப இதுவாக சொல்லணும்னா பார்த்திங்கன்னா இப்போது இவங்க சைக்கிள் அண்ட் கார். ஸோ கார் வந்து பெருசு வெயிட் அதிகமாக இருக்கும், சைக்கிள் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதோட பாடி மாஸ் அதாவது வெயிட் ஓகே கம்மியாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும். அது ஒன்றா. இன்னொன்று வந்து இங்கே நாம் எவ்வளோ ஸ்பீடு வைக்கலான்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பீட் ஆக்சிலேட்டர் ஸ்பீட் ரைஸ் பண்ண முடியும். ஆனால் சைக்கிளில் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் தான் குறிப்பிட்ட ஸ்பீட் தான். ஸோ அதுதான் வெலாசிட்டி, அதாவது அந்த வெலாசிட்டி. ஸோ இங்கே ஃபோர்ஸ் அதிகமாக அப்ளை பண்ணுறோம். ஓகே, இங்கே ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. காரணம் வந்து அந்த இன்ஜின் பார்ட்ஸ், அந்த ஆக்சிலரேட்டர் அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தான் நம்ம போகிறோம் இல்லையா சைக்கிளில். ரொம்ப ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அப்படியெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு போக முடியாது. அதாவது ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம்னா அப்படி பண்ணுவாங்களே தவிர, ஆனால் இந்த இதில் வராது. ஸோ ஒரு இம்பேக்ட் அதாவது ஃபோர்ஸோட தாக்கம் வந்து அதாவது மாஸ் ஆஃப் த பாடி அந்த வெலாசிட்டி ஆஃப் த பாடி வச்சு தான் சொல்லுறாங்க. அதை தான் மொமெண்டம்னு சொல்கிறாங்க. ஸோ டு quantify the impact of force exactly, a new physical quantity is known as linear momentum is defined. ஸோ இந்த எக்ஸாக்ட் இம்பேக்ட் இருக்கு இல்லையா, ஃபோர்ஸோட எக்ஸாக்ட் தாக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு புது ஃபிசிக்கல் குவான்டிட்டியை கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த லீனியர் மொமெண்டம். ஓகே, ஸோ இந்த லீனியர் மொமெண்டம் மெஷர்ஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் அ பாடி. ஸோ இந்த லீனியர் மொமெண்டம் வந்து எவ்வளோ ஃபோர்ஸை ஒரு பாடி மேலே தாக்கப்படுதுன்றதை மெஷர் பண்ண முடியுது. The product of mass into velocity of a moving body gives the magnitude of the linear momentum. So நம்ம linear momentum ஓட symbol வந்து P. So and நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட்னா அதாவது mass into velocity, mass into velocity. ஓகேவா? mass into velocity, அதுதான் magnitude of the linear momentum. So it acts in the direction of the velocity of an object. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஒரு பாடியோட ஆப்ஜெக்ட் எந்த வெலாசிட்டியில் அந்த டைரக்ஷன் எப்படி போகுது, எவ்வளோ ஸ்பீடில் போகுது. ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரே டைரக்ஷனில் தானே போயிட்டுருக்கு. ஸோ அது வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் போகுது, டைரக்ஷன் எந்த ஸ்பீட் அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீட். அதனால தான் சைக்கிளோட ஸ்பீடும் காரோட ஸ்பீடையும் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், சைக்கிள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் இல்லையா. ஸோ லீனியர் மொமெண்டம் இஸ் அன் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டின்னா பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடை மட்டுமே குறிப்பிடுறது. ஆனால் வெக்டார் குவான்டிட்டியில் மேக்னிடியூடும் டைரக்ஷனையும் சேர்த்து குறிப்பிடு. நான் தான் சொன்னேன் இல்லை. ஸோ ஸ்பீடு ப்ளஸ் டைரக்ஷன், இப்போ ரெண்டுமே வந்து இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்பீடும் டைரக்ஷனையும் குறிப்பிடுறத தான் நாம் வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லீனியர் மொமெண்டத்தோட ஃபார்முலா என்னன்னு சொன்னேன். இங்கே நாம் என்னென்னு படித்தோம், த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அ மூவிங் பாடி. ஓகேவா? ஸோ அதனால் லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இதோட சிம்பிள் வந்து P ன்னு எடுத்துக்கிறோம். லீனியர் மொமெண்டமோட சிம்பிள் என்ன, P. P இஸ் ஈக்குவல் டு mv. ஸோ mன்னா மாஸ், vன்னா வெலாசிட்டி. ஸோ இதை வந்து எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், இங்கேயே போட்டிருந்தோம் பாருங்கள். மெஷர்ஸ் த force, impact of the force of a body.
அப்போ இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் அ பாடின்னா மேக்னிடியூட். ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ மொமெண்டமோட யூனிட் எஸ்ஐ சிஸ்டமில் வந்து கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். ஸோ மாஸ்ன்னா வெயிட். ஓகேவா, மாஸ் வெயிட்னா நம்ம இப்போ கடையில் போயிட்டு என்னென்னு வாங்குகிறோம், 1 கேஜி தக்காளி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதனால் கேஜி, மாஸ்க்கு கேஜின்னு போட்டுக்கோங்க, என்ன வெயிட்ன்றதுனால. நெக்ஸ்ட் வெலாசிட்டினா அந்த ஸ்பீடை வந்து மீட்டர் பெர் செகண்ட் இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, மீட்டர் பெர் செகண்டை மீட்டர் எஸ், தட் இஸ் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னும் எழுதலாம். மீட்டர் தட் இஸ் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அதுக்கப்புறம் சிஜிஎஸ் சிஸ்டமில், இந்த சிஜிஎஸ் சிஸ்டமில் வந்து இந்த யூனிட் வந்து ஜிசிஎம்எஸ். ஓகே, தட் இஸ் ஜிசிஎம் பெர் செகண்ட் அப்படின்னும் சொல்லலாம். தட் இஸ் கிராவிட்டி சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.